ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை களி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கோதுமை ரவை எடுத்து அதை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தூசி மாதிரி இருந்துச்சு, அதை கழுவி, அதனால் ஈரத்தன்மையோடு இருக்குது. இதில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். தண்ணி அப்படியே கொதி வரட்டும். தண்ணி பபுள்ஸ் எல்லாம் நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரவையை இதில் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கட்டி விழுகாமல் இருக்கும், அதுக்காக இந்த ரவையை சேர்த்து இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வெள்ளை ரவை இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாப்பாடு வடித்த சாப்பாடு இருந்தால் அதையும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். கொதிஞ்சிட்டு இருக்கும் பொழுதே நல்லா மாவை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக இதுக்கு சேர்க்குறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணியும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு மரத்தில் இது வச்சுக்கோங்க, இல்லைன்னா மத்துலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பக்கத்துலேயே தண்ணியை தொட்டுட்டு நல்லா இதெல்லாம் வலிச்சு விட்டுட்டேன். இப்படியே இது கொஞ்சம் நேரம் ஒரு ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணியே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சட்னி அரைக்கிற வரை அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகும். நான் வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 2 கீத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் ஒரு துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் மிளகாயும் இந்த புளியவும் லைட்டாக அப்படியே எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயவும் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்க்குறேன். இங்கே களியை பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படி அடுப்பில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு கலந்து விட்டு இன்னும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டல, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம், உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
சட்னியும் தாளிச்சு எடுத்து வச்சுட்டேன். கடுகு உளுந்து கொஞ்சம் நிறையவே போட்டு தாளிங்க, இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும், களியை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணினீங்கன்னாவே நல்லா நல்லா உருண்டையா வந்துடும். இப்படி ஒரு கப்பு இருந்தா இப்படி பண்ணிக்கோங்க. இன்னொரு உருண்டையும் எடுத்துக்கலாம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான கோதுமை களி, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் காலையில கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மத்தியானத்துலேயும் கூட நல்லா இதையே செஞ்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்க, நல்லா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் வச்சும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.